ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்றது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டர் இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சரி, ஒரு மெட்டீரியலோட அதாவது இந்த மெட்டீரியல் கண்டக்டர், இந்த மெட்டீரியல் செமி கண்டக்டர், இந்த மெட்டீரியல் இன்சுலேட்டர், ஸோ அப்படின்னு கிளாசிஃபை பண்றதே இந்த ரெசிஸ்டிவிட்டி தான். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி அதை வச்சு தான் இந்த மெட்டீரியல் கண்டக்டரா, இன்சுலேட்டரா, செமி கண்டக்டரா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது எவ்வளவு எதிர்க்குதுன்னு சொல்றது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே எனக்கு இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கு. சரி, தமிழ் மீடியத்துக்கு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண் அப்படின்றது உங்களுக்கு டாபிக்கா இருக்கும். ஸோ வெப்பநிலை சார்ந்த அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து கண்டிப்பா மாறும் எல்லா மெட்டீரியலுக்குமே, குறிப்பா கண்டக்டரா இருக்கட்டும், செமி கண்டக்டரா இருக்கட்டும், இன்சுலேட்டரா இருக்கட்டும். ஸோ அதாவது தமிழ் கடத்திகள், குறை கடத்திகள், அப்புறம் வந்து கடத்திகள் அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மின்னோட்டத்தை கடத்தாத பொருட்கள் சொல்லியிருக்கலாம் சிம்பிளா. ஓகேயா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்டர் பார்க்கலாம். கண்டக்டர்ல ஒரு ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், டிக்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செமி கண்டக்டர் ஈஸி, இன்சுலேட்டரும் ஈஸி. ஓகே? ஸோ இங்க பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு கண்டக்டர் இனிஷியலா கன்சிடர் பண்றேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டருக்கு ஆரம்பத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போது இந்த மெட்டீரியலை பொறுத்து. இது காப்பரா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது எல்லாமே டேபிள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு கண்டக்டர், இதுக்கு ஆரம்பத்துல ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். கரெக்டா? ஸோ நான் ஒரு கிராஃப் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப சிம்பிளா ஈஸியாகவும் புரியும். ஸோ இது ரெசிஸ்டிவிட்டி, அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம், மீட்டர். அதே மாதிரி இது டெம்பரேச்சர் சொல்லலாம். ஓகே, டிகிரி செல்சியஸ்ல சொல்லலாம், இல்லை கெல்வின் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இனிஷியலா இந்த மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். என்ன சார் ஜீரோல இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து இந்த மெட்டீரியலுக்கு சம் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதனால இங்க நம்ம ஜீரோன்றதை எடுக்க முடியாது. ஸோ அதனால 1 2 3 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்ல ஜீரோல இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க 1 2 3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு ரெசிஸ்டிவிட்டி ஆரம்பத்தில் இருக்கும். எனக்கு அது வந்து 1 2 இந்த மாதிரி தானே இருக்கும் கிராஃப்ல. 4 5 ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எனக்கு 2ல இருக்குப்பா ஸ்டார்டிங்ல. இது ஒரு கண்டக்டர், எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி இல்லை 20 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அதில் எனக்கு 2ல இருக்கு ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த கண்டக்டரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா நான் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். விச் மீன்ஸ் இதுக்கு வந்து ஹீட் கொடுக்குற மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க ஹீட் பண்ணலாம், இல்ல கரண்டோட வேல்யூ ரொம்ப நம்ம வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பயங்கர ஹீட் ஆகும். நிறைய வழிமுறைகள் இருக்கு. சிம்பிளா நீங்க வந்து இதுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றீங்க, விச் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு பயங்கரமா இதுக்கு ஹீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க. ஆரம்பத்துல இதுல ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். கரெக்டா? அதை தாண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவா நீங்க டெம்பரேச்சர் கொடுத்துருக்கீங்க, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மெட்டீரியல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கண்டக்டரை ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன். சிம்பிளா பாருங்க, புரியும். அப்போ இந்த கண்டக்டர் நல்லா பாருங்க, ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்றது இருக்கும். எப்போ நம்ம ஹீட் கொடுக்கறது முன்னாடி வரைக்குமே இதுல ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்திருக்கும், ரேண்டம் மோஷன்ல இருந்திருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த கண்டக்டரை நல்லா ஹீட் பண்ணியாச்சு, நல்ல கலர் ரெட்டிஷா மாறுற அளவுக்கு ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை எடுத்துட்டு வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே நமக்கு என்ன தெரியும், கரண்டோட ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஹையர்ல இருந்து லோ இருக்கு வரும். கரெக்டா? எலக்ட்ரான் இப்படி இருக்கும். கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா எலக்ட்ரானோட டைரக்ஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதான் இது இருக்கு. ஸோ கரண்டோட டைரக்ஷன் இப்படி அப்படின்னா எலக்ட்ரானோட டைரக்ஷன் ஆப்போசிட்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே. இதுல முதல்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுமா அப்படின்றதா இந்த கொஸ்டின். இதுல நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்றது இருக்கும். கரெக்டா? கண்டக்டர் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ராப்பர்ட்டி தானே, n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்றது இருக்கும். இது ஆரம்பத்துல ரேண்டம் மோஷன், வேற வேற திசைகள் வேற வேற டைரக்ஷன் இருந்தாலுமே நம்ம இதை ஹீட் பண்ணியாச்சு, கரண்ட்டும் கொடுத்தாச்சு. அப்போ இது என்ன பண்ணணும், சேம் டைரக்ஷன் மூவ் ஆகும். இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும்போது நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஓரளவுக்கு ஸ்பீட்ல ஸ்டார்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டர் 10 மீட்டர் பர் செகண்ட் அந்த வெலாசிட்டியில எனக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம். கிளியர்? ஸோ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா இதுக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி கிடைச்சிடும். வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். அப்போ இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ எனக்கு 10ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் எனக்கு 100 மாறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். விச் மீன்ஸ் எனக்கு உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி, ஸோ நகரக்கூடிய வேகம் இல்லையா, இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம், அது அதிகமாயிடுச்சு. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், வேகமும் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா இந்த இடத்துல மோதல், அதாவது கொலிஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் வந்து பயங்கரமா மோதிக்கும். ஸ்பீட் அதிகமா இருந்ததுன்னா கொலிஷனோட வேகம் அதிகமா இருக்கும். கொலிஷனோட வேகம் அதிகமா இருந்ததுன்னா இதுல இருக்கக்கூடிய டைம், அதாவது மீன் ஃப்ரீ டைம் கம்மியா இருக்கும். ரொம்ப ஸ்பீட் அதிகமா இருந்துச்சுன்னா அது எடுக்கக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேயா? ஸோ புரியும் கான்செப்ட். ஸோ அப்போ எனக்கு உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒன்று மோதிக்குது. ஸோ பயங்கரமா மோதி டைம் ரொம்ப கம்மியான டைம்ல ரொம்ப ஸ்பீட் 100 சொல்லியிருக்கோம்ல, ஸோ அதிகமா மோதல், ஸோ கொலிஷன்றது நடக்குது. அப்போ இதுக்குள்ள போற கரண்ட் என்ன அப்படின்னா அப்படி உள்ள போயிட்டு எனக்கு எலக்ட்ரான் ஆல்ரெடி மோதிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ உள்ள போக முடியாம கரண்ட் அப்படியே திணறி ஸ்டாப் ஆயிடும். இங்கே உள்ளே போக முடியாது. இந்த எலக்ட்ரான் எல்லாமே ஆல்ரெடி நாங்க பயங்கர ஹீட்ல இருக்கோம், நீ வேற எப்ப வந்து தொந்தரவு பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் அலோவே பண்ணாது அப்படிங்காம போச்சுங்க. சிம்பிளா புரியும். இந்த எலக்ட்ரான் எல்லாம் பயங்கர மோசம், இது எல்லாத்தையும் அப்போஸ் கரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும், நிறுத்திடும், வராத நாங்களே ஆல்ரெடி செம்ம ஹீட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வெளியில கரண்ட் வந்து வராது. கிளியர்? இதுதான் கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. எப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது. அப்போ எனக்கு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ரெசிஸ்டிவிட்டின்றது என்ன? தடுக்கிறது அதிகமா இருக்கும். ஆரம்பத்துல நீங்க பேட்டரியை கனெக்ட் பண்ணிருந்தீங்க, எப்போ ஹீட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கரண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மெட்டீரியலோட கண்டக்டர், அதாவது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணல. இதுக்கு இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி அந்த அளவுக்கு மட்டும் எலக்ட்ரானை தடுத்துட்டு மற்ற எலக்ட்ரான்லாம் அலோவ் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் சேம் டைரக்ஷன் எடுக்க வச்சிருக்கோம், கரண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாது காரணத்தினால எனக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி, எனக்கு இயக்க ஆற்றலோட வேகமும் அதிகமாயிரும். ஸோ அதனால எனக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்க சான்ஸே கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு சார் இங்க ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் தான், டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆர் அதுவும் இன்க்ரீஸ் தான். ஏன்னா இது அமௌண்ட்டை சொல்றது ரெசிஸ்டிவிட்டி, இது ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதை ஓம்ஸ்ல வச்சு சொன்னாங்க, V = IR ன்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு I மட்டும் வேணும் அப்படின்னா V/R ன்னு சொல்லுவோம். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகுதா கண்டிஷன்? அவ்வளவுதான். இது புரிஞ்சாலே செமி கண்டக்டர் ரொம்ப ஈஸி. கண்டக்டர்ல இதுதான் நடக்குது. ஸோ இப்போ இந்த கிராஃப் பாருங்க, எனக்கு ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ 6, 7, 8, 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் 20ல இருந்தா ஸ்டார்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் 40, 60, 80 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும், ஒரு மாதிரி கர்வ்ல இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டிக்கணும், நீங்க நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். காரணம் என்ன அப்படின்னா நான் டெம்பரேச்சர் மெதுவாக ரைஸ் பண்ணும்போது எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போனதுக்கு அப்புறமா எனக்கு இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆயிடும். விச் மீன்ஸ் கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைனா கரெக்டான வேல்யூல அது என்ன ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போடும். ஸோ இந்த மாதிரி புரியும். ஓகே? ஸோ இது நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் லீனியர் இந்த விஷயத்தை நமக்கு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு ரெசிஸ்டிவிட்டி இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் கண்டக்டர். கரெக்டா? கண்டக்டர். ஸோ இதுல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் RT எப்படி கொண்டு வரது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே? will be equal to இதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர், சரி ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி, இந்த மெட்டீரியலோட ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி. கடைசியா எனக்கு ஹீட்லாம் கொடுத்து அதான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதா ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி இருக்கும் புக்ல. ஓகே? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் சொல்லியாச்சு. கரெக்டா? சாரி, ரெசிஸ்டிவிட்டி ஃபைனல். கரெக்டா? அப்போ இதுக்கு இனிஷியல் கண்டிப்பா இருந்திருக்கும் R0, ரெசிஸ்டிவிட்டியோட இனிஷியல், அதாவது ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி பிளஸ் நமக்கு எதெல்லாம் இதுல இருக்கு. டெம்பரேச்சர் ஆரம்பத்துல இருந்த டெம்பரேச்சரை விட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதிகப்படுத்திருக்கோம். கரெக்டா? கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு எழுதலாம். கிளியர்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கூட நமக்கு இன்னொரு விஷயமா இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நமக்கு ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகும். அப்போ R0 எனக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சோ எதனால நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்? டெம்பரேச்சர்னால இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல அதோட கோஎஃபிஷியன்ட் which means ஆல்பா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. என்னது இந்த ஆல்பா அப்படின்றது இங்க எழுதுறேன். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டி
கிளியர் ஆல்ஃபா. சார் இது என்ன சார், ஏன் சார் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது என்னன்னே தெரியாது சார். ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த கண்டக்டரை, நல்லா இந்த கண்டக்டரை நம்ம இன்சுலேட்டரா மாத்துறோம். கரெக்ட் தானே? ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கரண்ட் ஃப்ளோவே கிடையாது. அப்போ இது கண்டக்டரா கண்டிப்பா இருக்காது, அது இன்சுலேட்டர் கணக்கில் போயிடும். புரியும்? ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மாத்துறோம். கரெக்டா? இதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்டர்னல் ஒரு சோர்ஸ் மூலியமாவோ எக்ஸ்டர்னல் ஒரு ப்ராசஸ் மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை மாற்றும் போது அது என்னன்னு சொல்லணும். இது பிசிக்ஸ் ரூல். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அந்த கான்செப்டே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டெல்டிங்கிறது எதை சொல்லுது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். கரெக்டா? சேஞ்ச்னா எனக்கு கண்டிப்பா ஃபைனல் டெம்பரேச்சரை நம்ம T எடுத்துக்கலாம், இனிஷியல் டெம்பரேச்சரை T0 எடுத்துக்கலாம். அதுதான் எனக்கு டெல்டி. கரெக்டா? இந்த டெல்டின்றது இதுதான் மீன் பண்ணுது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எதுல இருந்து சேஞ்ச் ஆகும்? இனிஷியல், ஃபைனல், ஃபைனல், இனிஷியல், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த இந்த R அப்படின்றது எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும். ரெசிஸ்டிவிட்டினா நம்ம ரோவை யூஸ் பண்ணணும். ஓகே, நான் அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ RT இந்த R நாட்டை வெளியே எடுத்துட்டு வந்துடலாமா? அப்போ மைனஸ் R நாட்னு வந்துடும். கரெக்டா? ரைட். இப்போ எனக்கு தேவை வெளியில என்ன இருக்கணும்? வெறும் ஆல்ஃபா தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவை ரெசிஸ்டிவிட்டி மட்டும்தான். இது இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த டெல்டியை நம்ம கீழே எடுத்தோம். ஏன்னா மல்டிப்ளையர் இருக்கு, இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு வெளியில வரும்போது டிவைட் ஆயிடும். அப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? டெல்டின்னு எழுதிக்கலாம். நீங்க டெல்டின்னு எழுதிட்டாலும் சரி, இல்லை T மைனஸ் T நாட்னு எழுதிட்டாலும் சரி. ஆனா நீங்க டெல்டி எழுதும் போது டெல்டியோட வேல்யூ என்னன்னு therefore போட்டு காட்டணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ டெல்டி எழுதியாச்சா? இங்க என்ன இருக்கு? R நாட். இதுவும் மல்டிப்ளையரா தான் இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிடும். ஸோ இந்த R நாட்டையும் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன தெரியுது? அப்போ ஈக்குவல் டு வெளியில வெறும் ஆல்ஃபா தான் இருக்கு. அப்போ இதுதான் எனக்கு அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம ரெசிஸ்டிவிட்டி will be equal to ரெசிஸ்டன்ஸ் RL சாரி ஆமாம் RA by L ன்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? அதாவது எனக்கு ஏரியா லென்த் எனக்கு 1 மீட்டரா இருக்கும்போது, சரியா, ஏரியா லென்த் 1 மீட்டரா இருக்கும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டியும் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்போ இது அப்படியே இங்க பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், which means directly proportional. கரெக்டா இருக்கா? ரைட். ஒரு செக்கிங் காண்டி சொன்னேன். சரி, இப்போ இந்த கான்செப்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது நம்ம புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு ஸ்டெப் என்ன இருக்கும்னா டெல் ஆர்னு இருக்கும். ஏன்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி இன்டூ ஆர் நாட்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா 1 by ஆர் நாட்னு நம்ம புக்ல இருக்கும். ஸோ அதுவும் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி. என்ன ரெசிஸ்டிவிட்டி? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டியை மாத்திருக்கோம், அந்த மாதிரி கூட நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது கண்டக்டர், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நமக்கு அந்த கண்டக்டருக்கு மேல ரெசிஸ்டிவிட்டி தான் ஸ்டார்டே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு ரெசிஸ்டிவிட்டியோட கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இது இந்த RT R0 plus R0 ΔT இருக்குல்ல, இந்த விஷயத்த நம்ம புக்ல R பதிலா ரோ கொடுத்துருப்பாங்க. ஆருக்கு பதிலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரோ சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ρT ஈக்குவல் டு ρ0 பிளஸ் ρ0 இன்டூ ΔT ஆல்பா. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசணும். கரெக்டா? இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி, அப்போ அது வேணும்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நீங்க R எடுத்துட்டு ரோ அப்படின்னு போட்டீங்கன்னா இது எல்லாமே எப்படி மாறும்? சிம்பிளா ஜஸ்ட் அப்படியே நம்ம R மட்டும் எடுத்துடலாம். சப்போ இங்க ρT மாறும், இங்க வந்து ρ0 மாறும், இங்க R0க்கு பதிலா அதேதான். ஸோ ρ0 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க R0க்கு பதிலா சாரி RTக்கு பதிலா ρT, இங்க R0க்கு பதிலா ρ0. நீ அப்படியே வேணா மாத்தி பாருங்க, ஈஸியா இருக்கும்ல, அதனால சொன்னேன். ஸோ இது பாருங்க ρ0. அப்போ இங்க R வராது. அப்போ இங்க என்ன வரும்? சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி எனக்கு ரோ. அப்போ இங்க ρ0. ஓகே, டவுட் இருக்கு? ரோன்றதா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ஆரம்பத்துல ஒரு பொருள் அதோட ரெசிஸ்டிவிட்டியை இப்படி தான் டினோட் பண்ணிருப்பாங்க. நமக்கு டெஃபினிஷனும் புக்ல ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். நீங்க 1 டிகிரி செல்சியஸ் நீங்க இதை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், எப்படி பெர் டிகிரி செல்சியஸ் இதை ரைஸ் பண்ணிட்டீங்க, இந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாருங்க, பெர் டிகிரி செல்சியஸ் நீங்க இந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எது? ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் சார் இந்த கிராஃப் இப்படி தான் இருக்குமா? இப்படி இருக்கக்கூடாதா சார்? டிபெண்ட் ஆன் தி மெட்டீரியல், அவ்வளவுதான், சிம்பிள். யா, சோ இதுதான் விஷயம். பெர் டிகிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ரோவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுதான் அதோட மீனிங்.
அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இனிஷியலா இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி, ஃபைனல், கரெக்டா? இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி, ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி, அப்போ அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா நீ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஸோ இது எனக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நடந்திருக்கும். எனக்கு அது கூட இனிஷியலா எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி இருந்தது, இந்த வேல்யூலாம் தெரிஞ்சது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ இதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படியே செமிகண்டக்டர் பார்க்கலாம். இதுல எந்த டவுட் இல்லை, கரெக்டா? ஸோ அடுத்து பாருங்க, கழிச்சிட்டுமா? கிளியர்? ஏன்னா இதோட யூனிட் கூட நமக்கு வந்து யூனிட் கூட பெர் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல டிகிரி செல்சியஸ் பெர் மைனஸ் 1 கூட நம்ம சொல்லலாம். எதோட யூனிட் நமக்கு இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட். ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட் பெர் டிகிரி செல்சியஸ் ஆர் டிகிரி செல்சியஸ் பெர் மைனஸ் 1. சிம்பிள். ஸோ இப்போ அழிச்சிடுறேன். அடுத்து நம்ம செமிகண்டக்டர், ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்த 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிடும். பசங்க மைண்ட்ல விட இவர் 5 நிமிஷம் சொன்னார்னா 1 hour ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி மைண்ட்ல போடும். ஓகே, முடிச்சிடலாம். ஓகே, இங்க பாருங்க, செமிகண்டக்டர் இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. செமிகண்டக்டர் மெட்டீரியல் நிறைய இருக்கு. ஜெர்மானியம், சிலிகான் இதெல்லாம் இருக்கு. சரியா? சோ அப்ப இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுமே, கண்டக்டர் அப்படின்னா n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்றது இருக்கும். செமிகண்டக்டர் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த அளவுக்கு இருக்காது. இதுல ஒரு 10,000 இருந்தது அப்படின்னா இதுல 100 ஃப்ரீ எலக்ட்ரான். சோ அந்த மாதிரி பார்சியலா கண்டக்ட் பண்ணும். ஓகேயா? சோ 100 ஃப்ரீ அந்த ரொம்ப கம்மியான அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். சோ அதான் நம்ம செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். கரண்ட பாதி அலோவ் பண்ணும், பாதி அலோவ் பண்ணாது. சோ இப்போ இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போறோம். இதுல ஒரு 100 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் சார் எழுதிட்டு கேட்க கூடாது. ஓகே, இதை நான் என்ன பண்றேன், ஹீட் பண்றேன், விச் மீன்ஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன். அதே ப்ராசஸ் தான் இங்க, எந்த மாற்றமும் கிடையாது. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இதுல எவ்வளவு 100 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியாச்சு. நான் சொல்றது கண்டக்டர்ல 10,000 இருந்தது, இதுல வெறும் 100 தான் இருக்கு. ஸோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் நல்லா ரைஸ் பண்ணிட்டு நான் இது ஒரு பேட்டரியில என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு உள்ள ஆட்டம்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் ஆட்டம் இருக்கும்? அந்த ஆட்டம்ல இந்த வேலன்ஸ் செல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அதுல எந்த எலக்ட்ரான் இருக்காது. சோ அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே ஃப்ரீயா சுத்தும். அதுதான் கண்டக்டர். இங்கே அதே மாதிரி எனக்கு ஆட்டம் இருக்கும். சோ நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சென்டர் பாயிண்ட்ல நியூக்ளியஸ் இருக்கு. இதை சுத்தி எனக்கு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? சோ ஒவ்வொரு செல் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 2 செல் அந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுதான் லாஸ்ட் செல்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கும். கரெக்டா? செமிகண்டக்டர்ல மேபி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஹீட் கொடுக்கும்போது இந்த செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியில எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். விச் மீன்ஸ் லிபரேட் ஆகும். ஹீட்னால சூடு தாங்க முடியாம அந்த அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளா இருக்கும். சோ அதனால அந்த செல்லுல இருந்து அந்த எலக்ட்ரான் வெளியில வந்துடும். வெளியில வந்துச்சுன்னா அது ஃப்ரீ எலக்ட்ரான் கணக்குல வந்துடும். கரெக்டா? ஃப்ரீ எலக்ட்ரான் கணக்குல வந்துடும். சரி, இப்போ எனக்கு நான் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எது? ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில வந்துருச்சு. இப்போ 100 இருந்தது எனக்கு ஒரு 10,000 மாறிடுச்சு. அந்த மாதிரி வந்து பழைய மாதிரி வந்துருச்சு. இப்போ இங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டா, இது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். நல்லா பாருங்க, இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம், இத 100 ஃப்ரீ எலக்ட்ரானா இருந்ததை நம்ம 1000 மாத்தியாச்சு. இப்போ கரண்ட் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகும். கரெக்டா? இப்போ அதேதான், எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியாச்சு. அப்படி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணியாச்சு. உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எனக்கு வெளியில ஃப்ரீ எலக்ட்ரானா வந்துருச்சு. ஆல்ரெடி இது கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் செமிகண்டக்டர் அப்படின்றது. இப்போ நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோடனே எனக்கு எலக்ட்ரான் வந்து அதிகமா வந்துச்சு. அப்போ எலக்ட்ரான் அதிகமா வந்தது அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். கரெக்ட் தானே? லாஜிக் கரெக்டா? எனக்கு 100 எலக்ட்ரான் இருந்தது 10,000 எலக்ட்ரானா மாறிடுச்சு. அப்போ இதுக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்குவேன், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துருச்சு பழைய மாதிரி. இப்போ நான் கரண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். சார் என்ன சார் குழப்பறீங்க? இங்க என்ன சொன்னீங்க? 10,000 ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துருச்சு. அதே மாதிரி அப்போ 10,000 ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இங்க ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் தானே சார் ஆகும்? அப்படிதான் நீங்க கேட்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தப்பு. நீங்க ஆட்டம அந்த வேலன்ஸ் செல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டீங்க, ஹீட் பண்ணி வெளியே தள்ளிட்டீங்க. ஆல்ரெடி அது வரும்போதே எனர்ஜியை லாஸ் பண்ணி தான் வரும். கஷ்டப்பட்டு அந்த செல்லை விட்டு வெளியில வந்திருக்கும். வெளியில வந்து அவ்வளவு ஸ்பீடா தான் அது சுத்தாது. அதுக்கு இன்னும் எனர்ஜி தேவைப்படும். அப்போ இந்த டெம்பரேச்சர் அது என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும். விச் மீன்ஸ் எனக்கு இங்க எலக்ட்ரானோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க ஆல்ரெடி அந்த எலக்ட்ரான் ஃப்ரீயா இருந்தது. இங்க நீங்க அந்த எலக்ட்ரானை ஃப்ரீயா மாத்துறீங்க. எது? செல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கிளப்பி விட்டீங்க.
ஸோ சூடு தாங்க முடியாம அந்த எலக்ட்ரான் வெளியில வந்து எலக்ட்ரான் செல்ல விட்டு வெளியில வந்தாலே எனர்ஜி லாஸ் ஆகிடும். அப்போ எனர்ஜி லாஸ் அங்கே இருக்கும்போது இந்த எலக்ட்ரானால இவ்வளோ ஸ்பீடுக்கெல்லாம் நகர முடியாது. அதுவே ரொம்ப பொறுமையாக தான் என்ன பண்ணும், நகரும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரான் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு இது கண்டக்டர் கணக்குலாம் வந்துடும். செமி கண்டக்டராக இருக்கிறத நீங்க என்ன மாத்திட்டீங்க, கண்டக்டரா மாத்திட்டீங்க. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். எதுல, செமி கண்டக்டர்ல. இப்போ புரியுதா? அப்போ இந்த எலக்ட்ரான் எல்லாமே மெதுவா நகரும். அந்த அளவுக்கு ஸ்பீடா நகராது, மெதுவா நகரும். ஏன், ஆல்ரெடி எனர்ஜி இழந்துருச்சு, அதனால மெதுவா நகரும். நமக்கு உள்ள போற கரண்ட் வெளியில ஈஸியா கிராஸ் ஆகிடும். அந்த இடத்துல கொலிஷன் வந்து நடக்கும், ஆனா ரொம்ப பொறுமையா நடக்கும், மெதுவா, நிறைய டைம் எடுத்துக்கும். அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், டைம் கம்மின்னு சொன்னேன். இங்க டைம் அதிகம். புரியுதா? அதிகமா டைம் எடுத்துக்கும். இது ரிலேஷன் வச்சு சொன்னா ஈஸியா புரியும். இப்போ நமக்கு கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா ஒன்று இருக்கா? என்னது? n number of electrons square into mean free time by mass. இதுதான் நமக்கு கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ இப்போ இன்வர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி தான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. கரெக்டா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ m டிவைடட் பை n எலக்ட்ரான் ஸ்கொயர் டவு. ஓகே, ஆமா. அப்போ இதுதான் எனக்கு ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் சொன்ன கண்டிஷன் எனக்கு என்ன, எனக்கு இருந்த உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. நான் ஹீட் பண்றதுனால எனக்கு எலக்ட்ரான் வெளியில வந்துருச்சு செல்ல விட்டு, which means எனர்ஜியை லாஸ் பண்ணி தான் வெளியில வரும். அது எனர்ஜி மேக்ஸிமம் இருக்காது. அந்த டைம்ல தேவைப்படும், மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும், அது நகர்றதுக்கே எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி தானே, கரெக்ட் தானே? ஸோ எலக்ட்ரான் நகர்த்துறது அதான் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான் நகர்றதுக்கு எனக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த ஹீட் அதாவது எனர்ஜி எடுத்துக்கும். அப்பதான் அது நார்மலா எனக்கு 10 மீட்டர் செகண்ட்ல போற எலக்ட்ரான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கரெக்டா? ஒரு எலக்ட்ரான் இந்த ஸ்பீட்ல போறது நம்ம கண்டக்டர்ல ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுனால எனக்கு 100 மீட்டர்ஸ் பர் செகண்டா போகுது. ஆனா இங்க எனக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் போறதுக்கே எனக்கு டெம்பரேச்சர் அப்படின்ற அந்த எனர்ஜி தேவைப்படுது. இதுல செமி கண்டக்டர்ல சிம்பிள். ஸோ அப்போ எனக்கு எலக்ட்ரான் மெதுவா நகரும். அப்போ மெதுவா நகர்ந்ததுன்னா எனக்கு கரண்ட் வெளியே வர்றது ஈஸி. ஏன்னா கரண்ட் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து அப்போஸ் பண்ணாது, ஸ்டாப் பண்ணாது. ஸோ ஈஸியா கரண்ட் வெளியில வந்துடும். இங்க நான் டைம் சொன்னல அதிகம். எந்த ஒரு டைம் எனக்கு கொலிஷன் ஆகக்கூடிய டைம் வந்து அதிகம்னு சொன்னேன், கரெக்டா? ஏன் அதிகம் அப்படின்னா அது மெதுவா தான் என்ன பண்ணுவோம், போய் மோதும். அப்போ டைம் அதிகமா எடுத்துக்கும். இங்க பாருங்க, எனக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்றாங்க, கம்மின்னு சொல்றாங்க, கரெக்டா? எனக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகம், which means inversely proportional. புரியும்? பாருங்க, நீங்க கொஞ்சம் பெருசா இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, resistivity will be equal to m divided by n e square tau. resistivity decrease ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ். 100 இருந்தது 10,000, கரெக்டா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ், மீன் ஃப்ரீ டைம் வந்து இன்க்ரீஸ், டைமும் இன்க்ரீஸ். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் செமி கண்டக்டர். டவுட் இருக்காது. சரி சார், செமி கண்டக்டரோட கிராஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எனக்கு செமி கண்டக்டர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கரண்டே அலோவ் பண்ணாது, அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம், அதை குறைச்சு ஹீட் நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுறதுனால குறைச்சு ரெசிஸ்டிவிட்டியை குறைக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் எனக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்திருக்கும், கரெக்டா? டைம் ஆக நம்ம ஹீட் கொடுக்க டெம்பரேச்சர் கொடுக்க என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். இந்த மாதிரி அந்த கிராஃப் வந்துடும். நல்லா பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி குறையுதா? 6, 5, 4, 3 உதாரணத்துக்கு சொல்றேன். 6, 5, 4, 3, 2 இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. டெம்பரேச்சர் பாருங்க 40, 60, 80 அதிகமாக தான். இப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி ரெசிஸ்டிவிட்டி, அதாவது ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், எனக்கு ரோ அப்படின்னு சொல்லுவோம், ரெசிஸ்டிவிட்டி குறையும். இது செமி கண்டக்டர். ஓகே சார், இப்போ இன்சுலேட்டர் அப்படின்னா சார் அப்படின்னா இதே தான் இன்சுலேட்டர் இருக்கும். எனக்கு இன்சுலேட்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காதுப்பா. இங்கேயாச்சும் 100 இருந்ததுன்னு சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அங்க ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது இன்சுலேட்டர்ல. அது கரண்டே அலோவ் பண்ணாது. ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கூட இருக்காது, இருக்கும் 1, 2 அவ்வளவுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஹீட் ரொம்ப அதிகமா கொடுக்கணும். ரொம்ப அதிகமா கொடுத்தா மட்டும்தான், இப்போ இங்க நீங்க வந்து ஒரு 1000 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10,000 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். அதிகமா கொடுத்தீங்கன்னா அப்போதான் எனக்கு எலக்ட்ரானே வெளியில வரும். இது செல்லுல இருந்து எலக்ட்ரான் வந்து லிபரேட் ஆகி வெளியில வரும். புரியுது? ஆட்டம்ல தானே இருக்கும் எலக்ட்ரானு. ஸோ அது வெளியில வரும்போது அப்பதான் அது ஃப்ரீ எலக்ட்ரானா சுத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமா அது ஹீட், அந்த எனர்ஜி நீ கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா அது ஸ்லோவா நகர ஆரம்பிச்சு இது கண்டக்டரா மாறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்சுலேட்டர் இதே ப்ராசஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இன்சுலேட்டர் இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு சூப்பர் கண்டக்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு, அதனால சொல்றேன். இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஸோ இந்த டெம்பரேச்சர் நீங்க ரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா பாருங்க, டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணிட்டே, இப்போ இதுதான் டெம்பரேச்சர்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போறேன். இப்போ நான் இங்க டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், சரியா? நீங்க சரி கிராஃப் வேணாம், ஆல்ரெடி 2 கிராஃப் சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்றது அப்படி இமேஜின் பண்ணுங்க, கிளியரா போய் ஒரு மெட்டீரியலுக்கு நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ரைஸ் பண்ணா என்ன ஆகும்? ஒன்று ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கண்டக்டர் செமிகண்டக்டர்னு பார்த்தோம், கரெக்டா? இப்போ அந்த ரெசிஸ்டிவிட்டி எது? ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கட்டத்துல 0 ஆயிடும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல எனக்கு 0 ஆயிடும். அப்படி 0 ஆச்சு அப்படின்னா இதை நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், டிசி. எப்படி? டிசின்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சரை நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல அந்த மெட்டீரியல் வந்துருச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியலை சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இங்க எழுதுறேன், சூப்பர் கண்டக்டர்ஸ் எழுதுவோம். டவுட் இருக்காது, கிளியர்? தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இப்போ அடுத்தடுத்த 9th சாப்டர்லாம் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுட் இருக்காது. ஸோ டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா புரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.